வணக்கம். போன வீடியோவில் நாம் ஹீட்டிங் அண்ட் கூலிங் லோட் ரிப்போர்ட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஏர் டெர்மினல் ப்ளேஸ் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஸோ ஏர் டெர்மினல் ஆர் டிஃப்யூசர் இதுதான் எனக்கு ஏகேஹெச்லேருந்து எனக்கு கூல் ஏரை ரூமுக்குள்ளே கொண்டு வரப்போகுது. இதுதான் டெர்மினல் யூனிட்ஸ், இதுதான் லாஸ்ட், இதுதான் அவுட்லெட்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, டக்டோட அவுட்லெட் இதுதான் ரூமுக்குள்ளே நமக்கு கூல் ஏரை கொண்டு வரப்போகுது. ஸோ இந்த இதை ஏர் டெர்மினல் வைக்கும்போது 3 முக்கியமான விஷயங்களை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஆக்சுவலாக டக்டுக்குள்ள வழியால் நமக்கு ஹை வெலாசிட்டியில் ஏர் வருது. அப்படிங்கும்போது கட்டாயம் வெளியில் வரும்போது ஒரு ஹிஸ் சவுண்டு வரும். இதே ஒரு சைலண்ட்டாக உள்ள இடத்துல நம்ம ஹிஸ்னு ஒரு சவுண்டு வந்துச்சுன்னா என்னாகும்? எல்லாருக்குமே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அப்போனா என்னோடய ஏர் டெர்மினல் பிளேஸ்மெண்ட் எப்படின்னா அது வழியால் வரும்போது காற்று கட்டாயம் ஹிஸ் சவுண்டு வரக்கூடாது. என்னோடய ஏர் டெர்மினல் வெலாசிட்டி அந்த மாதிரி தான் இருக்கணும். அடுத்து சில இடங்களில் ரொம்ப கூலாக இருக்கும், முகத்தில் அப்படியே வந்து அடிக்கும். சில ஏரியாவில் பார்த்திங்கன்னா கூலிங்கே இருக்காது. ஸோ அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. ஓவராக வந்து முகத்துலேயும் அடிக்கக்கூடாது, அதே சமயம் இம்ப்ராப்பர் கூலிங்கும் இருக்கக்கூடாது. இதுக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 சப்ளை ஏர் டெர்மினலுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் மினிமம் 5 feet, மேக்ஸிமம் 10 feet. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ வைக்க போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா ரூமோட டைமென்ஷன்ஸ் நான் எடுக்க போகிறேன். அனடேட்டில் போனீங்கன்னா அலைன்டுன்னு இருக்கும், ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட் டைமென்ஷன், ஏன்னா நான் வைக்கிறதுக்கு எனக்கு தேவை. ஸோ மெஷர் பண்ணி பார்த்தோம்னா இந்த பக்கம் 15 feet 4 inch, இந்த பக்கம் 29 feet 4 inch. ஸோ இப்போ நம்ம முன்னாடி சொன்ன பேராமீட்டர் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் 1 2 3 ஏர் டெர்மினல் வரும். ஸோ இந்த சைடு 1 2 மொத்தமாக 6 ஏர் டெர்மினல் வரும். ஸோ 6 ஏர் டெர்மினல். இப்போ ரிப்போர்ட்டில் போய் பார்ப்போம் இந்த ரூமுக்கு எவ்வளோ சிஎஃப்எம் தேவை. ஸோ இது வந்து செமினார் ஹால் 1. ஸோ இங்கே கீழே வந்தோம்னா செமினார் ஹாலுக்கு 989 தேவை. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், 989 மொத்தம் 6 ஏர் டெர்மினல்ஸ் வருது. ஸோ 989 divided by 6, ஸோ 149. ஸோ அப்படின்னா நான் 150 வச்சேன்னா போதும், 150 × 6 வச்சேன்னா 900. ஸோ அப்படின்னா ஒவ்வொரு ஏர் டெர்மினல் வழியாலும் எனக்கு ஏர் ப்ளோ வந்து 150 இருக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா சிஸ்டத்தில் போனீங்கன்னா ஏர் டெர்மினல். ஸோ இங்கே டிஃபால்ட்டாகவே சப்ளை ஏர் டெர்மினல் 24/24 ஃபேஸ் 12/12 கனெக்ஷன். அதாவது ஏர் டெர்மினலோட சைஸ் வந்து 24/24 ஃபேஸ் இருக்கும். டக்டோட கனெக்ஷன் 12/12. ஸோ இதிலே போனீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாஸ்ட் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகே, இப்போ நான் சப்ளை டிஃப்யூசர் 24/24 தான் கொடுக்க போகிறேன். பட் இதோட சைஸை நான் மாற்ற போகிறேன். ஸோ இங்கே போனீங்கன்னா எடிட்டில் போனீங்கன்னா திருப்பி சப்ளை டிஃப்யூசர்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை ஒரிஜினலில் மாற்றிடக்கூடாது. ஸோ டூப்ளிகேட். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா டக்டோட சைஸ் 9 மாற்ற போகிறேன். அப்புறம் அதோடய ஃபேஸ் சைஸ் வந்து எப்போதுமே டபுளாக தான் இருக்கும். ஸோ அப்படின்னா இங்கே 9 inchesனால் இதோட இது 18 inches. ஸோ சைஸஸ் இங்கே மாற்றிக்கிறேன். ஓகே, 9. ஸோ அடுத்த டிஃப்யூசர் ஹைட் 1.5, அதாவது கொடுத்துட்றேன். ஓகே, கொடுத்துட்டு ஆஃப்செட் ஹைட் ஃபால் சீலிங்கோட ஹைட்டு 8 feet. இங்கே போயிட்டு ஃப்ளோ நமக்கு எவ்வளோ வரணும், 150 CFM தான் வரணும். ஸோ அதை இங்கே கொடுத்துடணும், கட்டாயம் கொடுத்துடணும். அதுக்கு மேலே வந்துச்சா எனக்கு இம்ப்ராப்பர் இதாகும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கரெக்டாக இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நான் ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ அடுத்தது அதே மாதிரி இந்த பாயிண்டில் வேணும். ஸோ இந்த பக்கம் எனக்கு வந்து இதுக்கு ஆக்சுவலாக டீட்டெயில் மெஷர்மெண்ட்டில் நான் லைன் வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ இதே மாதிரி இந்த பக்கம் வைக்கணும். அப்படிங்கும்போது நான் மிரரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டூலை கிளிக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா பிக் ஆக்சிஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த லைனை பேஸ் பண்ணி எனக்கு இந்த பக்கம் வேணும். ஸோ அதேமாதிரி 3மே கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு 3மே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். திருப்பி மிரர் பிக் ஆக்சிஸ். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்தமாக 6 ஏர் டெர்மினல்ஸ் வந்துடுச்சு. ஸோ இப்போ நடுவில் கூட வந்து நான் ரிட்டர்ன் லைன் நான் வச்சுக்கலாம். ஸோ எப்படி திருப்பி சிஸ்டம் ஏர் டெர்மினல் இங்கே போனீங்கன்னா
ரிட்டன் டிஃப்யூசர் எடிட் டைப். ஏன்னா இதுவும் ஒரே மாதிரி தான், ஒரே சைஸாக தான் இருக்கணும். ஸோ அதில் என்ன சைஸ் இருக்கோ அதே சைஸ் தான். ஏன்னா சப்ளைக்கு ரிட்டனுக்கும் நமக்கு ஜென்ரலாக வித்தியாசம் தெரியாது. ஸோ அதோட சைஸ் தான் வச்சுக்கிறேன். திருப்பி அதே மாதிரி இதுக்கும் மாற்றிக்கிறேன். ஸோ கரெக்டாக இதை பேஸ் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கைடு கிடைக்கும். ஸோ அடுத்தது ஸோ கொடுத்துட்டு தேவையில்லாத லைன்ஸ்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, அப்படி மொத்தமாக இங்கே ட்ராக் பண்ணேன்னா எனக்கு ஃபில்டர்னு வரும். ஸோ செக்னு கொடுத்துட்டு தின் லைன்ஸ் தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஓகேன்னு கொடுத்துட்டு டிலீட் பண்ணிட்டேன்னா எனக்கு தின் லைன்ஸ் டிலீட் ஆகிடும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஏர் டெர்மினலை ப்ளேஸ் பண்ணோம். அடுத்த வீடியோவில் வந்து டக்டிங் எப்படி பண்ணுறது, 2 மெத்தட் இருக்குது, மேனுவல் அண்டு ஆட்டோமேட்டிக். ஸோ ரெண்டுலேயும் எப்படி டக்டிங் பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.